ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பைஸ்பார்க்கில் இருக்க இன்பில்டு ஃபங்க்ஷனான விண்டோ ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த விண்டோ ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ ஃபங்க்ஷனில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஒன் ஆஃப் த டைப்பான ரோ நம்பர் ஃபங்க்ஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னுடைய எர்லியர் பிளேலிஸ்டான எஸ்கியூல பார்த்துருந்தீங்கன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு விண்டோ ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். சேம் தாங்க, கான்செப்ட் வைஸ் ரோ நம்பர்னா என்னன்னா எஸ்கியூஎல் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ சேம் கான்செப்ட். பட் இங்கே வந்து நம்ம பைஸ்பார்க் யூஸ் பண்ணுறதால பைஸ்பார்க் கோடு வச்சு இப்படி வந்து ஒரு விண்டோ ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம் அப்படின்றதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதர்வைஸ் இந்த கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா? எனிஹவ் நான் வந்து உங்களுக்கு ஒன் மோர் டைம் ரோ நம்பர் ஃபங்க்ஷன்னா என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரோ நம்பர் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, நீங்கள் வந்து ரோ நம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு சீக்வன்ஸ் பேஸில் ஓகே உங்களுக்கு ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் நம்பர்னா என்னன்னா 1 and 2 3 and 4. ஓகே, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் பை காலம் வந்து கொடுப்பீங்க. சரிங்களா? ரோ நம்பர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும்போது ஒரு பார்ட்டிஷன் பை காலம் கொடுப்பீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இந்த நான் இப்போ ஷோ பண்ணுற இந்த அவுட்புட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன், பிராண்டை தான் வந்து என்ன பண்ணுறேன் பார்ட்டிஷன் பை காலமாக எடுக்கிறேன்னா, இந்த ஹோண்டான்னு இருக்குன்னா இந்த ஹோண்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஒரு குரூப்பாக பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த டிவிஎஸ் என்ன பண்ணோம் ஒரு குரூப் பண்ணிக்கும். பஜாஜை ஒரு குரூப் பண்ணோம். இந்த குரூப் பண்ணி ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஆர்டர் பை காலம் எனக்கு வந்து இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து யார் வந்து கம்மியாக வாங்குறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு வரணும், ஒரு ஆர்டர் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைடாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி கொடு. ஓகே, இல்லை எனக்கு வந்து யார் வந்து சேல்ஸ் அதிகமாக ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, ஓகே சேல்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கொடுன்றதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆர்டர் பை மூலயமா வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட்டிஷன் பை பிராண்டை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே இந்த சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆர்டர் பை கொடுக்க போகிறோம். ஆர்டர் பை கொடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? எந்த இப்போ ஹோண்டா இருக்குன்னா ஹோண்டாவில் 73,000 ஒன்று இருக்குது, இன்னொரு இடத்துல ஹோண்டா இருக்குது, இங்கே வந்து 80 இருக்கா, அப்படின்னா 80 தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ரோ நம்பர் வந்து 1ன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட்டா பிரிக்ஸை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பார்க் ஸ்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஎஸ்வி ஃபைல் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ நான் இப்போ எனக்கு ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரு சிஎஸ்வி ஃபைலில் நானே மேனுவல் டைப் பண்ணி ஸோ நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஃபைலுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னா, உங்கள் ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம் அண்ட் பர்ச்சேஸ் டேட், பிராண்ட் நேம், மாடல் நேம், எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க, அந்த ஒரு ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த எந்த சிட்டியிலேருந்து எந்த பேமெண்ட் மெத்தடு, டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறேன், சேல்ஸ் அமௌண்ட் ஃபைனலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஒரு ரெக்கார்டு மட்டும் எடுத்து பாருங்கள். பேமெண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ஃபைனலாக எவ்வளோ பே பண்ணி பைக் எடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது நான் இந்த விண்டோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த விண்டோ ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், நீங்கள் இதை பற்றி இது பண்ண வேணாம், நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து எர்லியர். ஓகே, இப்போது உங்களுக்கு இப்போது சாம்பிள் டேட்டாஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது நம்ம இதை விண்டோ ஃபங்க்ஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோ ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணால் விண்டோஸ் ஃபங்க்ஷனோட பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் PySpark.sql. ஓகே, விண்டோ இம்போர்ட் ஓகே விண்டோ. ஓகே, விண்டோன்றதான் அந்த லைப்ரரி. ஸோ விண்டோன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இம்போர்ட் பண்ணிட்டேன். அந்த டபிள்யூன்றது ஃபஸ்ட்டு கேப்ஸுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் தென் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணோம். ஃபங்க்ஷன்னா என்னென்னா ரோ நம்பர் ஃபங்க்ஷன், லேக் லீட், ரேங்க் டென்ஸ் ரேங்க்,
இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் கால் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ற இந்த பேக்கேஜும் நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணணும். .sql டாட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் இம்போர்ட் நீங்கள் வந்து செப்பரேட்டாகவும் இண்டிவிஜுவலாகவும் மென்ஷன் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். நான் காமனாக ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் நம்ம இப்போ என்ன பண்ணோம், விண்டோ ஃபங்க்ஷனை ஓகே ஸ்பெசிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. எதை பேஸ் பண்ணி நீங்கள் விண்டோ ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ நான் விண்டோவை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். தென் எஸ்கியூஎல் விண்டோ டாட் பார்ட்டிஷன் பை. ஓகே, பார்ட்டிஷன் பை நம்ம எந்த காலம் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண போகிறோம், பிராண்ட் காலம் தானே. ஸோ பிராண்ட் காலம் கொடுங்க. தென் டாட் ஆர்டர் பை, எந்த காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பை பண்ண போகிறோம், சேல்ஸ் அமௌண்ட். கரெக்டுங்களா, சேல்ஸ் அமௌண்ட் பேஸ் பண்ணி தானே பண்ண போகிறோம், சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, தென் இதை நான் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரோ நம்பர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ஒரு நியூவாக ஒரு காலமை க்ரியேட் பண்ணி அதில் தானே எனக்கு ரோ நம்பர் எனக்கு தெரியணும். ஓகேங்களா, ஒரு ரோ நம்பர்னால் சீக்வன்ஸ் 1 2 3ன்றது. இப்போது நியூ காலமை க்ரியேட் பண்ணால் நம்ம எர்லியராக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், வித் காலம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு ஒரு நியூ காலம் வேணும்னா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு நியூ காலம் க்ரியேட் பண்ண போகிறேன். ரோ நம்பர் பேஸ்டு ஆன் சேலரி. ஓகேங்களா, இது வந்து நியூவாக ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறேன். தென் டிஎஃப். ஓகே, டிஎஃப்ன்றது நம்ம ஒரிஜினலாக சிஎஸ்வி ரீட் பண்ணோம்ல, அதுக்கான டேட்டா ஃப்ரேம் நேம். ஓகேங்களா, டிஎஃப்ன்றது. தென் டாட் வித் காலம், சி வந்து கேப்ஸுங்க. ஓகே, வித் காலம். தென் ரோ நம்பர் இதுதான் நான் நியூவாக க்ரியேட் பண்ண போகிற காலம் நேம். ஓகே, தென் ரோ நம்பர்ன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுங்க. நம்பர் டாட் ஓவர் எஸ்கியூஎல் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க, ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். தென் நீங்கள் இந்த ஓவருக்குள்ளார என்ன பண்ணணும், இந்த விண்டோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இல்லை நான் டைரெக்டாக வந்து இந்த விண்டோ ஃபங்க்ஷன் இந்த வந்து லாஜிக் வந்து இன்சைடு ஓவரில் போடுறேன்னா பர்ஃபெக்ட்டுங்க, நீங்கள் அந்த மாதிரியும் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் எதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் லார்ஜ் அந்த ஒரு லென்த்தாக இருந்தால், கோடிங் வந்து ஒரு லென்த்தாக இருந்தால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்ட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வந்து சேம் லைன்லேயே நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். அது உங்களுடைய ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, பட் எர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். தென் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் பேக் ஆப்ஜெக்ட் இஸ் ஓகே. இப்போ நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணது என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். டிசெண்டிங் வந்து நம்ம இன்சைடில் தானே போடணும். ஓகே ஓகே, தென் ட்ரை. லெட்ஸ் ட்ரை நவ். லெட்ஸ் சி ஹவ் இட்ஸ் நவ். ஸோ நீங்கள் டிசெண்டிங் அசெண்டிங் வந்து இந்த மாதிரி தாங்க பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து நான் பார்க்குறேன், இப்போ வந்து பிராண்ட் நேம் பார்க்குறோம். ஓகே, பிராண்ட் நேம் வந்து குரூப் பை பண்ணியிருக்கு. ஓகே, பஜாஜ்லாம் ஒரு குரூப்பாகவும், ஹீரோ ஒரு குரூப், ஹோண்டா அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பிராண்ட்ஸையும் குரூப் பண்ணியிருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். நம்ம பார்ட்டிஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. தென் சேலரி பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதுவும் வந்து கரெக்டாக வந்து அலைனாக இருக்குது. ஹையஸ்ட் சேல்ஸ் அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன், அதுவும் அந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் தான் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு. ஓகே, ரோ நம்பர் பாருங்கள், இதுதான் வந்துங்க ரோ நம்பர். சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ பாருங்கள் 1 2 1 2 1 2 அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு அலைன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் ஃபங்க்ஷனுக்கான யூசேஜ். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த ரோ நம்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட சேல்ஸ் அமௌண்ட், ஓகேங்களா,
இப்போ பஜாஜ் இப்போ ஒரு பைக்லேயும் சேல்ஸ் அமௌண்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் எந்த பைக் இருக்குது அதிக அமௌண்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபில்டர் 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 கமாண்ட் வேரியபிள் நேம் கொடுத்துப்போம் bf2. let's display bf2 for better view. ஓகே, இப்போ பாருங்க நமக்கு ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு பிராண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு பிராண்டு தான் இருக்கும். பஜாஜ், ஹீரோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் டாப் நம்ம 1 கொடுத்தோம்ல, ரோ நம்பர் 1 மட்டும்தான் ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் சேல்ஸ் அமௌண்ட் வந்து ஃபில்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சில டைமில் டூப்ளிகேட்ஸை வந்து ஃபெச் பண்ண சொல்லுவாங்க. ஃபெச் பண்ணி டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த ரோ நம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் ரோ நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த 1 மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் டூப்ளிகேட் இருந்தால். அந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் இன்டர்வியூவில் கேட்பாங்க, டூப்ளிகேட்லாம் எப்படி ஃபைன் பண்ணிங்கன்னா ரோ நம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் டூப்ளிகேட் ஃபைல் பண்ண முடியும். அதுமாதிரி டாப் சேல்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், டூப்ளிகேட்டை யூஸ் பண்ணி ரோ நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாப் ஃபஸ்ட்டு இருக்கிற சேல்ஸ் அமௌண்ட்டையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரோ நம்பர் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரியல் டைமில் டூப்ளிகேட்டை ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுமாரி சீக்வன்ஸ் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, I hope you enjoy this video. If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We'll meet next video.